என் தங்கப்பிள்ளையே, ஆனி மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமையில் உன் தாயானவள் இந்த வராகி உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த வாக்கு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிர்ஷ்ட நிகழ்வை கொடுக்கப் போகிறது. நான் சொல்கின்ற இந்த இடத்தில் உனக்கான ஒரு பொருள் இருக்கிறது. இந்த பொருள் உன் வீட்டில் இருக்கிறது என்றால் நிச்சயமாக அதிர்ஷ்டத்தை காண என் பிள்ளை இன்று நீ தயாராகிவிட்டாய் என்ற அர்த்தம். எல்லோரிடமும் இருந்திடாத ஒரு பொருள் இன்று அது உன்னிடம் இருக்கும் என்றால் உன்னை விட பேரதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இருக்க முடியாது. உன் தாயானவள் இந்த வராகி நான் உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீ முழுக்க என்னவென்று சரியாக கேட்டு தெரிந்து கொள். உனக்காக நடக்கக்கூடிய சில விஷயங்களை உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தங்களை நீ சரியாக தெரிந்து கொள். நான் இருக்கிறேன் எனும் பொழுது, இந்த வாழ்க்கையில் உன்னோடு எப்பொழுதும் நான் வருகிறேன் எனும் பொழுது, உனக்கு நடத்தப்படும் அத்தனை விஷயங்களையும் நான் முன்கூட்டியே உனக்கு சொல்லிவிட வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் உனக்கு சொல்லிவிட வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? இனி எந்த நேரத்திலும் என் பிள்ளையை விட்டுவிடாமல் என் பிள்ளைக்கான தெளிவோடு நான் உன்னை தொடர்ந்து வருவேன். அதே நேரம் நான் சொல்லக்கூடிய விஷயங்களையும் நீ முழுமையாக என்னவென்று செவி கொடுத்து கேட்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன இருக்கிறது, என்ன நடக்கிறது, என்ன நடக்கப் போகிறது என்பதனை எல்லாமும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கிற இந்த காலம் மட்டும் இனி உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க சரியாக புரிந்து நடந்து கொள். நான் இருக்கின்ற இது போன்ற நேரமும் இது போன்ற சூழ்நிலையும் உனக்கு விரும்பியதை எல்லாமும் முறையாக நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. முறையாக எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நாம் கடந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து கொண்டும் இனி எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டும் நீ பெருமகிழ்ச்சியோடும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும். என்ன நடந்து விட்டது, ஏது நடந்து விட்டது என்பதனை எல்லாமும் தாண்டி நடக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இருக்கும் இந்த நாட்களில் உன்னை பற்றி நீ அறிந்த விஷயங்களே ஏராளம். அதாவது உன்னை பற்றி நீ தெரிந்து கொண்ட உண்மைகளே இங்கு ஏராளம். உன் மீது நம்பிக்கை இல்லாமல் தான் இத்தனை நாளும் நீ இருந்து கொண்டிருந்தாய். ஆனால் இப்பொழுது உனக்குள் இருக்கும் ஒரு விதமான மாற்றமும் ஒரு விதமான தோற்றமும் இப்பொழுது இந்த வாழ்க்கையை உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லி இருக்கிறது. என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்பது போன்ற ஒரு மன உறுதியை இந்த வாழ்க்கை உனக்கு சரியான நேரத்தில் கொடுத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த உறுதியை உனக்கு கொடுப்பதற்காகவும் இந்த மன உறுதியை எப்பொழுதும் உன் வசமாக்கி விடவும் இந்த தெய்வம் நான் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் ஏராளம். உன்னோடு நான் தொடர்ச்சியாக பயணித்ததற்கும் இதுதான் காரணம். நீ கொஞ்சமாக இந்த விஷயங்களை எல்லாமும் கடந்து வந்துவிட வேண்டும் என்பதற்காகவும் கொஞ்சமாக உன்னை சுற்றி வரும் இது போன்ற தீமைகளிலிருந்து உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விட வேண்டும் என்பதற்காகவும் எதிர்வரும் நாட்கள் உனக்கானது என்பதனை உனக்கு சொல்வதற்காகவும் நான் மீண்டும் உன் முன்னால் பலமுறை வந்து நின்றிருந்திருக்கிறேன். இதையெல்லாமும் நீ உணர்கின்ற இந்த காலகட்டம் இனி முழுக்க உன்னுடைய தேவைகளை என்னவென்று உனக்கு சொல்லிவிடும். உன்னுடைய தேவைகளை என்னவென்று உனக்கு சரியாக புரிய வைத்துவிடும் என்பதனை நீ மறக்காதே. நமக்குள் தோன்றும் விஷயங்களை நாம் எப்பொழுதும் போல என்னவாக புரிந்து கொள்கிறோம் என்பதனை சற்று சிந்தித்து பார்.
நாம் எதிர்பார்க்கும் விஷயங்கள் அத்தனையிலும் நமக்கு என்ன கிடைக்கிறது என்பதனையும் சற்று ஆழமாக நீ சிந்தித்து பார். உனக்கு நடத்தப்படும் ஒவ்வொன்றையும் நீ தெரிந்தும் புரிந்தும் கொண்டால் மட்டும்தான் இனி எதிர்வரும் நாட்களில் நீயாக உன் வாழ்க்கையை நிச்சயமாக நல்லபடியாக முன்னேற்றி வந்து விடுவாய். இந்த உறுதியை உனக்கு கொடுத்திட்ட இந்த தெய்வம் நிச்சயமாக இனியும் உன்னை தாங்கி பிடிக்கும் என்பதனை மறக்காதே. உனக்காகவே என்றும் என்றென்றும் நான் வருகிறேன் என்பதனை நீ எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடக்கூடாது. நான் இருக்கும் இந்த காலம் மட்டும் இனி உன்னோடு தொடர்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். யாரையும் அவ்வளவு சுலபமாக வெல்லாமும் நாம் நம் வாழ்க்கையில் ஒதுக்கிவிடவும் முடியாது. அவர்களை வேண்டாம் என்று நாம் தள்ளிவிடவும் முடியாது. நடப்பதை புரிந்து கொண்டும் வருவதை உணர்ந்து கொண்டும் நமக்காக இந்த வாழ்க்கையை நாம் நல்லபடியாக வாழ்ந்து காட்டிவிடத்தான் வேண்டும். எத்தனையோ விஷயங்களும் எத்தனையோ சோதனைகளும் உன்னை ஆட்டி படைத்திருந்தாலும் அத்தனையிலும் என் பிள்ளை நீ உன்னை யாரென்று நல்லபடியாக மிளிரச் செய்திருக்கிறாய். உனக்குள் இருக்கும் உண்மையான விஷயங்களை நீ வெளிக்காண்பித்திருக்கிறாய். உன்னால் முடியும் என்ற ஒரு உணர்வோடு நீ எதிலும் அடியெடுத்து வைத்திருக்கிறாய். இத்தனை நாளும் இல்லாத மாற்றங்கள் பல உனக்குள் சில காலமாக வரத் தொடங்கி இருக்கிறது. சில விஷயங்கள் உனக்குள் நல்லபடியாக மாறத் தொடங்கி இருக்கிறது. என்ன நடந்தாலும் நாம் இதிலிருந்து மீண்டு வருகிறோம் என்பதுதானே இந்த வாழ்க்கை. உன்னால் முடியும் என்று நீ நம்புவது தானே வாழ்க்கை. அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய நம்பிக்கையை உறுதி கொண்டும் உன்னுடைய எதிர்காலத்தை கவனத்தில் கொண்டும் உனக்காக நடக்கும் எந்த ஒரு விஷயங்களையும் நீ தொலைக்கக்கூடாது. உனக்காகவே நடக்கும் எந்த ஒரு உண்மைகளையும் நீ கைவிட்டு விடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் உன் வீட்டில் இருக்கும் ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்தி கொடுக்க வந்ததோடு மட்டுமல்லாமல் அது இருந்துவிட்டது என்றால் இனிமேல் நிச்சயமாக யாராலும் உன்னை அசைத்து பார்த்துவிட முடியாது என்பதற்காகவும் தான் நான் இந்த செயலை உனக்கு சொல்ல வந்திருக்கிறேன். என்னவாகவே இருந்தாலும் சரி, நாம் நினைத்ததை எல்லாமும் நடத்தி முடிக்க முடியும் என்பதனை முதலில் நீ நம்பு. நாம் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நமக்கு சாதகமாக மாறும் என்பதனை நீ நம்பு. ஒவ்வொன்றிலும் நீ கேட்டது எல்லாமும் உனக்கு சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ நம்பு. எப்படிப்பட்ட விஷயங்களில் நீ இருந்து என்னை மறந்தாலும் சரி, உன் தாயாக நான் எந்த சூழ்நிலையிலும் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் நின்று பேசுகின்ற இந்த விஷயங்கள் அத்தனையிலும் நீ முழுக்க முழுக்க எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள தயாராகும். உன்னை சூழ்ந்து வரும் அத்தனை நிலைகளையும் இந்த வாழ்க்கையில் என்னவென்று நீ உணர்ந்து கொள்ள தயாராக இரு. உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நான் இருந்து உனக்குள் உருவாக்கும் இது போன்ற விஷயங்கள் எல்லாமும் உன்னை நிச்சயமாக இனிமேல் நல்வழிப்படுத்துவதை நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்வாய். கலங்கி கலங்கி நின்று நீ யோசித்த விஷயங்கள் அத்தனையும் இப்பொழுது உனக்கு முழுமையை கொடுக்க போகிறது. உன்னை தேடி வரும் இந்த விஷயம் இன்று எல்லோராலும் கேட்டுவிட முடியாத, எல்லோராலும் தெரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. யாருக்கும் எளிதில் கிடைத்து விடாத ஒரு விஷயமாகத்தான் இன்று உனக்கு இந்த விஷயம் கிடைத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. அப்படியானால் இந்த நேரத்தில் இதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் இதனை நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடத்தப்படும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவுபட புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது. ஒவ்வொரு சமயங்களிலும்
ஏதாவது ஒரு வகையில் தெய்வம் உனக்கு உறுதுணையாக நின்றிருப்பதை நீ மறக்க முடியாது. தெய்வமே நமக்கு துணையில்லை என்று உன்னால் சொல்லிவிடவும் முடியாது. ஏனென்றால் பல இக்கட்டான சூழ்நிலையில் உனக்கு தெய்வம் உறுதுணையாக இருந்திருப்பதை நீ எப்பொழுதுமே விடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அவை ஒவ்வொன்றையும் நீ முழுக்க முழுக்க சரியாக உணர்ந்து கொள். இந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தங்களை தெரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள். உனக்கு நல்லது நடக்கக்கூடிய நம்பிக்கையான நேரம் வந்துவிட்டது. இனி யார் நினைத்தாலும் இதை தடுத்து நிறுத்த முடியாது. யார் நினைத்தாலும் இதை உனக்கு கொடுக்க விடாமல் செய்துவிட முடியாது. உன்னுடைய எண்ணங்கள் போல உன் தெய்வம் உன்னை தேடி வந்திருப்பதை இன்று நீ புரிந்து கொள்ளப் போகிறாய். ஆனால் குறிப்பிட்ட இந்த பொருள் உன் வீட்டில் இருக்க வேண்டும். நிச்சயமாக அது இல்லை என்றாலும் கூட என் பிள்ளை கலங்கக்கூடாது. அது இல்லை என்றால் உனக்கு வேறு என்ன அறிகுறிகள் தெரியும் என்பதனையும் நான் உனக்கு சொல்லிவிடுவேன். என் குழந்தையே, எது நடந்தாலும் சரி, நாம் யோசிக்கின்ற விஷயங்களோடு இந்த வாழ்க்கையில் எல்லாமும் நமக்கு சரியாக நடக்கும்படி நம்மை எப்பொழுதும் தெய்வம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அன்போடு அரவணைத்து தான் அழைத்து செல்லும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கான தேவைகளோடு தான் இந்த வாழ்க்கை உன்னை அழைத்து சென்று கொண்டிருக்கிறது என்பதனையும் நீ மறக்காதே. இனி என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் நினைத்து நீ எப்பொழுதும் பதறக்கூடாது. உனக்கு நடத்தப்படும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ எப்பொழுதும் தெய்வத்தின் அன்பை புரிந்து கொண்டாலே அது போதும். தெய்வம் இருப்பதை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். இனி எல்லாமும் உனக்கு சரியாக நடக்கும். அடுத்தடுத்த நிலைகளில் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் நம் கண் முன்னாலேயே நமக்கு பல சோதனைகளையும் பல வேதனைகளையும் தந்துவிடும். பல மாற்றங்களோடு உன்னை இந்த வாழ்க்கை சரியாக உருவாக்கிவிடும் என்பதனை நீ மறக்காதே. உன்னை கை கொடுத்து தூக்கும் ஒரு உறவாக என்றுமே நான் இருக்கும் பொழுது நீ எதையுமே நினைத்து இனி வருந்தக்கூடாது. உன்னை சூழ்ந்து வரும் இந்த தெய்வம் நிச்சயமாக உனக்கு நல்லதை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் இந்த நாளில் உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த வெற்றிக்கு பின்னால் உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். இதற்கு பின்னால் உன் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது என்பதனையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் போகிறாய். இதனால் மட்டும் என் பிள்ளை சந்தித்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கு மேன்மையை கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ளத்தான் போகிறாய். எதையாவது நினைத்து இனிமேலும் நீ எதற்கும் வருந்த வேண்டாம். உனக்கு நடப்பதில் இனி எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடத்தப்பட இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் என் பிள்ளைக்கு நான் சொன்ன விஷயங்களோடு இனி நடக்கக்கூடிய பல விஷயங்களும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை உனக்கு சரியாக தெளிவுபடுத்த வேண்டும் என்றால் உனக்கு தெய்வத்தினுடைய அருள் இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் உன்னை தேடி வருவதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் உனக்கு கொடுக்கின்ற இந்த நம்பிக்கை எந்த அளவில் உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத நேரங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களும் இனி முழுக்க முழுக்க உனக்கு என்னவென்று புரிய வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இன்று ஆனி மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமை, அது மட்டுமல்ல அமாவாசையினுடைய நேரம்.
இந்த நாளில் நம் மனதில் என்ன எண்ணங்கள் இருந்திருந்தாலும் சரி, இன்று நீ மனதார நினைக்கின்ற தெய்வங்கள் நிச்சயமாக இந்த கந்தனின் அருள் ஒன்று உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதனை எடுத்துச் சொல்லும் ஒரு பொருள்தான் உன் வீட்டில் இருக்கிறது. என் குழந்தையே, உன்னுடைய வீட்டு பூஜை அறையில் இன்று இருக்கின்ற ஒரு முக்கியமான பொருள் என்ன தெரியுமா? கந்தனின் வேல் உன் வீட்டில் இருக்கிறது என்றால் நிச்சயமாக இன்று கந்தனின் வேலுக்கு நீ சந்தனம் குங்குமம் இட்டு மலர் சூட்டி வழிபாடு செய். அதை செய்ய முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை. இன்று கந்தனின் வேல் உன் வீட்டில் இருக்கிறது என்றால் உன் வீட்டில் இன்று கந்தன் இருப்பதும் உறுதி. என் பிள்ளையே, இதற்காக ஓடிச் சென்று இனி கந்தனின் வேலை வாங்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. என் பிள்ளையே, இது இன்றைக்கான ஒரு அறிகுறி. எல்லோருக்கும் எல்லா நேரத்திலும் நல்லது நடந்து விடாது. ஆனால் என் குழந்தை, உனக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்களை நிச்சயமாக நீ என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நடக்கும் சில விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உடனிருக்கும் இந்த நேரம் நான் இந்த விஷயத்தை உனக்கு சொல்வதனால் நீ தெரிந்து கொள்கிறாய் தவிர எல்லா பிள்ளைகளுக்கும் இது கிடைக்கக்கூடிய விஷயமும் அல்ல. இந்த வார்த்தைகளை எந்தெந்த பிள்ளை கேட்கிறதோ அந்த பிள்ளையினுடைய வீட்டில் இன்று கந்தனின் வேல் நின்று கொண்டிருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இன்று கந்தனும் உன் இல்லத்தில் இருந்து உனக்கு நல்ல ஆசிகளை வழங்குவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அமாவாசை திதி, உன்னுடைய முன்னோர்களினுடைய வழிபாடு முடிந்த நேரம், கந்தனினுடைய அருளும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கட்டும். சர்வ அமாவாசையான இன்று உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பல நல்லது நடக்கட்டும். என் குழந்தையே, வீட்டு வாசலில் வந்து காகம் நிற்கிறது என்றால் அதற்கு உணவு கொடு. எப்பொழுதும் போல என் பிள்ளைக்கு எல்லா விஷயங்களும் நன்றாக தெரியும். மீண்டும் மீண்டும் எதையும் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அல்லவா? இதனை நீ தெரிந்து கொண்டது உண்மை என்றால் சர்வ நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கப் போவதையும் நீ கண்கூடாக கண்டுகொள்வாய். உனக்கு நடத்தப்படும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதிர்ஷ்டத்தை உன் கண் முன்னால் நான் நிறுத்திவிட்டேன். இனி இதிலிருந்து உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது. இதிலிருந்து உனக்கான ஒன்றினை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. எதையுமே என் பிள்ளை இனிமேலும் யோசித்து நீ வருந்தாமல் நடக்கும் நல்ல விஷயங்களோடு உன்னை பின்னி பிணைத்து விடு. உனக்கு நடக்கும் ஒவ்வொரு உண்மையான விஷயங்களோடும் உன்னை நீ உள்ளே கொண்டு வந்து சேர்த்து விடு. எல்லாமுமே உனக்கு சரியாகவும் முறையாகவும் நடப்பதை இனி இந்த காலம் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நாம் யோசித்தது போல எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் என் பிள்ளைக்கு அதிர்ஷ்டம்தான். ஒருவேளை நீ இருக்கின்ற இடத்தில் கந்தனின் வேல் உனக்கு இல்லை என்று வைத்துக்கொள். இன்று ஏதாவது ஒரு ரூபத்தில் கந்தனின் வேல் மட்டும் உன் கண்ணில் பட்டு விட்டது என்றால் உன்னை போல அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இங்கு கிடையாது என்பதனை புரிந்து கொள். இனி உனக்கு நடக்கும் எல்லா நல்ல விஷயங்களையும் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனை முதலில் உணர்ந்து விடு. உனக்கு நல்லது நடக்கும். தெய்வம் உன் அருகில் நிற்கும். உன்னை நம்பிக்கையோடு அணைத்து உனக்கு நிச்சயமான சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. உடனிருக்கும் இந்த காலங்களில் இனி உன்னை சூழ்ந்து வரும் எல்லா விஷயங்களிலும் உனக்கு நிம்மதி பிறக்கும்படி இந்த தெய்வம் உன்னோடு எப்பொழுதும் உனக்கு துணையிருந்து உன்னை வாழ்த்தும்படி ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உனக்கு நடக்கத்தான் செய்யும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்பன் முருகனை நீ கண்ட பிறகு இனி உனக்குள் என்ன கவலை? கந்தன் இருக்கிறார் என்பதனை தெரிந்து கொண்ட பிறகு இனி உனக்கு எதை பற்றி வேதனை? எல்லாமுமே சரியாகிவிடும் என்ற ஒரு தெளிவு உனக்குள் இருந்த பிறகு இனி எதற்குமே
நீ நிச்சயமாக வருந்திவிட வேண்டாம். எதற்குமே இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நீ கலங்கிவிட வேண்டாம். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.